Hello students, இது நியூ சக்சஸ் அகாடமியோட இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் டிஸ்கஷன். இன்றைய வீடியோவில் அண்மையில் இடம்பெற்ற ஜிசி ஓ லெவல் இங்கிலீஷ் பாஸ் பேப்பரோட பார்ட் 1 டெஸ்ட் 7 கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோக்களில் மற்ற 6 கொஷின்ஸையும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி சோஷியல் மீடியாக்களில் அப்லோட் செஞ்சுருக்கிறோம். எங்களோட ஐடி வந்து நியூ சக்சஸ் அகாடமி. அந்த வீடியோக்களை இதுவரை பார்க்காதவங்க போய் பாருங்க, சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எங்களோட இங்கிலீஷ் கிளாஸஸ் யாருக்கு வேணாலும் செமினார்ஸாக இருக்கலாம், பேப்பர் கிளாஸஸாக இருக்கலாம், கிராமர் கிளாஸஸாக இருக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முதலாவது வாட்ஸ்அப் இலக்கம் 078 38 67 510. இரண்டாவது காலிங் நம்பர்ஸ் 077 81 66 833. இப்ப கேள்விக்கு வருவோம். இந்த டெக்ஸ்டை வாசிச்சு அது கீழே தரப்பட்ட வினாக்கள், அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் 3 ஆப்ஷன் இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கும். நீங்க சரியான ஆப்ஷனை தெரிவு செஞ்சு அது கீழே கோட் அடிக்கிறதான் இந்த கொஸ்டின்ல நீங்க செய்ய வேண்டியது. இதாக இலகுவான ஒரு கொஸ்டின். கேள்வியை வாசிப்போம். Read the text and underline the most suitable answer for the questions given below. On a warm afternoon in Malgudi, the busy market was alive with the sounds of vendors calling out their wares. மால்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தின் ஒரு வெப்பமான பிற்பகலில் அந்த மார்க்கெட் வியாபாரிகளின் கூச்சல்களால் நிரம்பி இருந்தது. சுவாமி என்கின்ற a curious boy of 10 wandered through the lands, his eyes wide with excitement. 10 வயதுடைய ஆர்வலரான சுவாமி என்கின்ற சிறுவன் அந்த தெருக்களில் உற்சாகம் நிறைந்த பாதையுடன் சுற்றி கொண்டிருந்தான். He stopped at a fruit stall, attracted by the vibrant colors of mangoes and guavas. மாம்பழங்கள் மற்றும் கொய்யா பழங்களின் பிரகாசமான நிறங்கள் அவனை ஈர்த்ததால் அவன் ஒரு பழக்கடையில் நின்றான். Look, Swami, you can't just stare, buy something, called out his friend Raj. இங்க பாரு சுவாமி, நீ வெறுமனே பார்த்துட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாது, ஏதாவது வாங்கு என்று அவனது நண்பன் ராஜ் கூவினான். Swami hesitated. His pocket was empty except for a few coins saved from his allowance. சுவாமி தயங்கினான். அவனது பாக்கெட்டில் இருப்பது மாதமளவில் சேமித்த சில காசுகள் மட்டுமே. I want to buy a mango, but I don't have enough, he replied with disappointment. எனக்கு மாம்பழம் வாங்க வேண்டும், ஆனால் என்னிடம் போதுமான பணம் இல்லை என்று அவன் ஏமாற்றத்துடன் பதிலளித்தான். Raj, noticing his friend's unhappy expression, reached into his pocket and pulled out a shiny coin. ராஜ் தனது நண்பனின் மகிழ்ச்சியற்ற முகத்தை கவனித்து தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பளபளப்பான நாணயத்தை எடுத்து, Here, take this, let's share the mango. இங்கே இதை எடு, நாம் மாம்பழத்தை பகிர்ந்து சாப்பிடலாம் என்று கூறினான். Swami's face lit up. சுவாமியின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. Thanks Raj, you are the best. நன்றி ராஜ், நீ ஒரு சிறந்த நண்பன். As they bought the fruit and sat under a nearby tree, they laughed and talked about their dreams, feeling the warmth of friendship blossom in the afternoon sun. அவர்கள் பழத்தை வாங்கி அருகிலுள்ள மரத்தின் கீழ் அமர்ந்தனர். அவர்கள் பேசிக்கொண்டவாறே சிரித்துக் கொண்டவாறே தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். நண்பர்களுக்கு இடையிலான பாசப்பிணைப்பு அந்த பிற்பகல் வேலில் அழகாய் மலர்ந்தது என்பதுதான் இந்த கதை. இந்த கதை R.K. நாராயணன் என்பவர் எழுதிய மால்குடி என்கின்ற புனை கதையிலிருந்து தழுவப்பட்டது. இப்ப கேள்வியை வாசிச்சு
விடைகள் என்னென்று பார்ப்போம். முதலாவது கொஸ்டினை பாருங்க. இந்த இடத்துல what made Swami stop wandering through the streets? அப்ப இந்த சுவாமின்ற பையன் தெருவுக்கு தெரு அலைஞ்சு கொண்டிருந்தான் இல்லையா? அப்படி போற பொழுது ஒரு இடத்துல நிப்பாட்டினான், திடீர்னு நின்றான். எது அவன் அவ்வாறு நிற்பது காரணமாக அமைந்தது அப்படிங்கிறதான் கேட்கிறான். A, the noise made by the vendors. அதோட மீனிங் வந்து வியாபாரிகளால ஏற்படுத்தப்பட்ட சத்தம், அது இல்ல காரணம், உங்களுக்கு தெரியும். வெரி பிரைட் மேங்கோஸ் அண்ட் குவாவாஸ், ரொம்பவும் அட்ராக்டிவான வைப்ரண்ட் கலர்ல இருக்கிற மேங்கோஸ் அண்ட் குவாவாஸ் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. எஸ், அதுதான் ஆன்சர். எனவே ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுதான் சரியான விடை. crowded lanes in the மார்க்கெட்ல உள்ள சனக்கூட்டமான தெருக்கள் அப்படின்னு தராங்க, அது ஆன்சர் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. why was Swami hesitant to buy fruits? அந்த பையன், சுவாமிங்கிற பையன் பழங்கள் வாங்குறதுக்கு ஏன் தயங்கினான் அப்படின்னு கேட்கிறாங்க. he didn't want to spend his money. அவனுக்கு அவனோட பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவன் விரும்பல, அவனோட பணத்தை செலவழிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது இல்ல காரணம். he wanted his friend to buy him some fruits. அவனோட ஃப்ரெண்ட் ராஜ் வந்து அவனுக்கு சில பழங்கள் வாங்கணும் அப்படிங்கறதான் அவனோட ஐடியாங்கிறது. அதுவும் இல்லை. he didn't have enough money. அவனுக்கு போதுமான பணம் இருக்கல்ல. அதுதான் சரியான ஆன்சர் இல்லையா? எனவே இதுக்கு சரியான ஆன்சர் வந்து சி, he didn't have enough money. மூணாவது பாருங்க. how did Raj help his friend? ராஜ் வந்து அவனோட நண்பனுக்கு எப்படி உதவி செஞ்சான்? by sharing the mango. மேங்கோவை பகிர்ந்து கொள்வதன் ஊடாக. இல்ல, ராஜ் மேங்கோ வாங்கல, மேங்கோ வாங்கினது சுவாமி இல்லையா? ஆகவே அந்த விட வராது. by giving him a coin to buy a mango. ஒரு காயினை மாங்காய் வாங்குவது கொடுப்பது மூலமாக ராஜ் வந்து சுவாமிக்கு ஹெல்ப் பண்ணான். எஸ், அதுதான் ஆன்சர் இல்லையா? எனவே ஆன்சர் வந்து பி. சியை பார்ப்போம். by talking about their childhood dreams. அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸை பத்தி, இளமை கால கனவுகளை பத்தி கதைப்பதனூடாக ஹெல்ப் பண்ணான். இல்ல, அந்த ஆன்சர் வராது இல்லையா? சரி. நாலாவது, how did they feel after buying the fruit? பழத்தை வாங்கினதுக்கு பிறகு அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஹாப்பி அண்ட் கண்டென்டட், மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும். அதுதான் ஆன்சர். சேட் அண்ட் வொரிட், துக்கமாகவும் கவலையாகவும். இல்லையா? சைலண்ட் அண்ட் தோட்ஃபுல், அமைதியாகவும் சிந்தனை மிக்கதாகவும். அப்படி இல்லை. எனவே அதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ. அஞ்சாவது கொஸ்டினுக்கு வருவோம். the meaning of the word hesitated in line 5 is. hesitated வேர்டு இருக்குது, அதோடைய மீனிங் என்னன்னு தந்திருக்கிறாங்க. ரஷ்டா, மூட்டா, வெயிட்டா. முதல்ல ஹெசிடேட்னா தயக்கம் காட்டின அர்த்தம். ஆகவே தயக்கம்ங்கிறது வந்து ஒன்றை செய்யறதுக்கு அல்லது பேசுறதுக்கு முன்னாடி தயங்குறது. ரஷ்ன்னு சொன்னா விரைவுபடுத்துறது, அது வராது. மூன்று சொன்னா நகர்றது, அது வராது. சி, ஆப்ஷன் சி, வெயிட்டட் அப்படின்னு இருக்குது. ஆகவே ஹெசிடேட்டட் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்குது, V2 ஃபார்ம்ல இருக்குது. எனவே வெயிட்டட்ங்கிறது தான் சரியான விடை. எனவே இந்த கேள்விக்குரிய சரியான விடைகளை பார்த்தோம். டெக்ஸ்ட்ல ஹெசிடேட்டட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது, தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த மாதிரி தொடர்ச்சியா உங்களுக்கு வீடியோக்கள் தேவைன்னு சொன்னா கட்டாயமா எங்களோட சேனல்ஸை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.